بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم قال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் அல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும், செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அல் பித்உ ஃபி ஆமாலில் ஜனாயிஸ், ஜனாசாவில் நடைபெறக்கூடிய பித்அத்துகள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டாத வழிமுறைகள் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய, ஒரே இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை மட்டுமே விசுவாசித்து வாழக்கூடிய அந்த இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் இந்த உலகத்தில் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கட்டளையை, நியதியை, நெறிமுறைகளை இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே ஏதாவது ஒரு காலகட்டங்களில் இஸ்லாமிய வாழ்க்கையுடைய நெறியை விட்டும் பிறண்டு அதிலிருந்து நீங்கி வாழ முடியுமா என்று சொன்னால் வாழ முடியாது. எல்லா நிலைமைகளிலும், எந்த வயதாக இருந்தாலும், எந்த நிலைமையாக இருந்தாலும், எந்த நேரமாக இருந்தாலும், எந்த நாளாக இருந்தாலும், எந்த ஆண்டாக இருந்தாலும், எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எப்பொழுதுமே இறைவனுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய அந்த இஸ்லாத்துடைய அடிச்சுவற்றோடு தான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். எனவே 20 மணி நேர வாழ்க்கை இருக்கிறதே, அது ஏதாவது ஒரு வகையில் நம்மை விட்டு இஸ்லாம் விலகி நிற்குமா என்று சொன்னால் நிற்காது. அப்படி நின்று விட்டால் அந்த நேரத்தில் இஸ்லாமியனாக இல்லாமல் இருக்கிறோம், அதுதான் அர்த்தம். எனவே இஸ்லாம் என்பது 24 மணி நேரம் இஸ்லாமிய வாழ்க்கை சூழலிலே வாழ வேண்டும் என்று நமக்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸா இல்லா லியஅபுதூன்,
மனிதனாக இருந்தாலும் ஜின்னாக இருந்தாலும் இந்த உலகத்தில் நாம் வணங்குவதற்காக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வேறு ஒன்றுக்குமே படைக்கலை. அப்போ வணக்கம் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் சாப்பாடையும் வணக்கம்னு சொல்லுது இஸ்லாம். அப்படி தான் விளங்கிக்கிறணும். தூக்கம் அதையும் இபாதத்து என்று சொல்கிறது. அப்படி தான் வழங்கணும் அந்த ஆயத்தை வச்சு. கழிவறை செல்கிறேன் என்று சொன்னால் அதையும் இபாதத்து என்று சொல்கிறது. அவை எல்லாமே இபாதத்தாக அல்லாஹ் நம்மை கணிக்கிறான். இந்த உலகத்தில் இபாதத்திற்குரியவர்களாக வணக்கத்திற்குரியவர்களாகவே நீங்கள் என்னை வணங்க வேண்டும் என்றே படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அப்பொழுது கக்கூசுக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் செல்கின்ற பொழுது அந்த இபாதத்தை விட்டு விலகி விடுகிறோம். அதுதான் பொருளா? சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் சாப்பிடுகின்ற பொழுது இபாதத் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டை விட்டு விலகி நிற்கிறோம் என்று சொன்னால் ஆயத்து பொய்யாகிவிடும். அதுதான் யதார்த்தம். மனைவியோடு இன்பம் அனுபவிக்கிறேன் என்று சொன்னால் அப்படியாப்பட்ட நேரங்களில் அந்த இஸ்லாம் என்னை விட்டு விலகி விடுகிறது, இபாதத்தை விட்டு விலகி விடுகிறது. எனவே அந்த நேரத்தில் இபாதத்துக்கு இல்லையே என்ற சந்தேகம் வரக்கூடாது. 24 மணி நேர வாழ்க்கையும் எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி செய்ய சொன்னார்களோ அப்படி செய்கின்ற பொழுது இபாதத்தாக மாறும். மனைவியோடு இன்பம் அனுபவிக்கிறீர்களா? அதற்கு முறைகள் உண்டு, விதிகள் உண்டு, இறை தூதருடைய போதனைகள் உண்டு. அப்படி செய்கின்ற பொழுது அதுவும் இபாதத்தாக வணக்க வழிபாடாக மாறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்களே, எங்களில் ஒருவர் ஒரு மனைவியிடத்திலே வந்து இச்சையை தனித்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் கூலி கொடுப்பானா? இவ்வளவு ஒரு கேள்வி. உங்களுக்கா சந்தேகம் வந்தது? அவர்களுக்கே வந்தது. எல்லா சந்தேகங்களும் வந்தது. எல்லாத்திற்கும் தீர்வுகளும் தெளிவுகளும் கொடுக்கப்பட்ட மார்க்கம். ஏதோ இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்துவிடக்கூடாது. அன்றைய காலகட்டத்தில் அதற்கான வினாக்கள் எழுந்தது. பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாக விகாரமாக தெரிகிறது. எங்களுடைய மனைவியோடு இன்பம் அனுபவிப்பதற்கு கூட ஒரு தர்மம், ஒரு நன்மை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அது என்ன ஒரு மாதிரியாக தெரிகிறது என்று கேட்ட உடனேயே எந்த லாஜிக்கு வருகிறதோ லாஜிக்கு அங்கே லாஜிக்கு பதில் வரும். நீங்கள் நினைத்து விடக்கூடாது இறை தூதர் அவர்களுக்கு லாஜிக் தெரியவில்லை. அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களுக்கு லாஜிக்கெல்லாம் தெரியாமல் ஏதோ வந்து ஐயாமல் ஜாகியால் இருந்துட்டு படிப்பறிவு இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சோம்னா இறை விசுவாசம் காலியாக போயிடும். நல்லா பாதுகாக்கணும். கேள்வி வந்தது, சரியான கேள்வி, சரியான புரிந்துணர்தல். என்ன அழகான பதில் பாருங்க. கேட்டார்கள், நீங்கள் விபச்சாரத்திற்கு சென்று விபச்சாரத்திலே உங்களுடைய இச்சைகளை தனித்துக் கொண்டால் குற்றம் உண்டா? எவ்வளவு பெரிய லாஜிக், எவ்வளவு பெரிய பதில் பாருங்க. நீங்கள் விபச்சாரத்திற்கு சென்று விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அதற்கு குற்றம் உண்டா? பதிலளித்தார்கள், உண்டு. அப்படி தவறான பாதைக்கு செல்கின்ற பொழுது ஒரு குற்றத்தை அல்லாஹ் எழுதுகின்ற பொழுது நீங்கள் சரியான பாதையில் சென்றதற்காக வேண்டி ஒரு நன்மையை தர்மத்தை எழுதுவதில் என்ன குறைந்துவிடப் போகிறது கேட்டார்கள். புரிந்து கொண்டார்கள். அதற்கும் நன்மை இபாதத் என்று சொன்னால் அதுவும் வணக்கமாக மாறுகிறது. கழிவறைக்கும் இப்படித்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி நியதியை விதித்தார்கள் இறை தூதர் அவர்கள். எனவே எல்லா வாழ்க்கை பயணம் இருக்கு பாருங்க, எல்லாமே வந்து இபாதத் வணக்கம் தான். இறை தூதர் அவர்கள் எப்படி செய்து காட்டினார்களோ, எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படி செய்ய வேண்டும். தூங்கும் பொழுது இப்படித்தான் தூங்க வேண்டும், இதையெல்லாம் செய்துவிட்டு தூங்க வேண்டும் என்ற நீதை ஏற்படுத்தினார்களே, அப்படி செய்பவர்களுக்குத்தான் அது இபாதத். ஏதோ ஆடு மாடுகளை போன்று, ஏதோ மாற்றார்களை போன்று, ஏதோ வந்தம் வாழ்கிறோம் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்கள் பேரிலே முஸ்லிம்களாக இருந்தால் அவர்கள் இபாதத் செய்தவர்களாக மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இப்படியே வந்து கொண்டிருக்கின்ற பயணங்கள் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டால் அந்த இறுதி கட்டத்திலும் இறை தூதரவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை மட்டுமே செய்ய வேண்டும். அது இன்றைக்கு நடக்கிறதா என்று சொன்னால் இல்லை. இதையெல்லாம் இறை தூதரவர்கள் சொல்லவில்லையோ அத்துணையும் நடக்கிறது. இறை தூதரவர்கள் எதை சொன்னார்களோ அது நடைபெறாத ஒரு சூழலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தை மிக தெளிவாக புரியாத ஒன்றின் காரணத்தினால்தான் அது எல்லா காலகட்டங்களிலும் பிறப்பில் தொடங்கிய அந்த அனாச்சாரங்கள், அட்டுழியங்கள், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய அந்த போங்குகள், இறை தூதருக்கு கட்டுப்படாத அந்த பிடிவாதத்தனமான வாழ்க்கை போங்குகள் இருக்கிறதே, அது எதுவரை மாறுகிறது என்று சொன்னால் இறுதி வரை மாறிவிடுகிறது. இறுதி சடங்காக வருகின்ற பொழுது அங்கேயும் மாற்றங்களை பார்க்க முடிகிறது. உள்ளே நுழைந்தவுடன் ஒரு சகோதரர் சொன்னார், எங்கள் ஊரிலே இறை தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் ஜனாசாவை அடக்க வேண்டும் என்று ஒரு சகோதரன் போராடினான். கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? 1.5 நாட்கள் அந்த ஜனாசாவை அடக்க முடியாமல் அவன் அவதிப்பட்டான். என்ன கொடுமை அது, என்ன கொடுமை! இஸ்லாமிய நீ இஸ்லாத்தை புரிந்திருக்கிறாயா? உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அவன் செய்யக்கூடியது நபி வழி என்று சொல்கின்ற பொழுது அந்த வழியை விட்டு அழகான முறையில் சென்று விடுவதுதானே ஒரு இஸ்லாமியனோட மரபாக இருக்கும். அதை விட்டு அவனுக்கு தண்டனை என்ற பெயரிலேயே அபராதங்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி அபராதங்கள் கட்டிய பிறகு பின்னாடியே அவனுடைய தாயுடைய ஜனாசா அடக்கம் செய்யப்படுகிறது என்று சொன்னால்
அப்போ நமக்குள் எவ்வளவு வேறுபாடுகள், பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான காரணங்கள் என்ன? நீங்கள் செய்யக்கூடியது முற்றிலும் அநியாயங்கள், அட்டுழியங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு புறம்பான செயல்கள் என்று புரிகின்ற பொழுது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எப்படி காட்டினார்கள் அப்படித்தானே ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும். எல்லோரும் ஜனாசாவை ஆகப் போகிறோம் ஒரு காலத்தில். இன்றைக்கு நீ திமிர்த்தனமாக அடக்க விடாமல் நீ வேண்டால் செய்யக்கூடிய அந்த திராணிகளும் சக்திகளும் உனக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் நீ செய்கிறாய் என்று சொன்னால் நீயும் ஒரு நேரத்தில் ஜனாசாவாக வரக்கூடிய சூழல் ஏற்படுமே. அந்த ஜனாசாவிற்கு பின்னால் நீயும் அல்லாஹ்விடத்தில் பதில்கள் சொல்ல வேண்டியது ஏற்படுமே என்ற பயம் இருந்தால் இது போன்ற அநியாயங்களை அரங்கேற்றுவார்களா ஜமாத்துடைய அங்கத்தினர்கள்? யோசித்து பாருங்கள். என்ன அட்டுழியங்கள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய சொன்னார்கள், அடக்கம் செய்த பின்னாடி அந்த கபருடைய மரபுகளை எப்படி பேணச் சொன்னார்கள் என்பது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு அது நேர் மாற்றமாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் புறம்பான காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவ்வளவு பெரிய கேவலங்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்களும் ஒரு முன்மாதிரியாக நமக்கு வாழ்ந்து சென்றார்கள். அவர்களுடைய ஜனாசாக்களும் அடக்கம் செய்யப்பட்டது. அவர்களை தொடர்ந்து வாழ்ந்த நபித்தோழர்களுடைய ஜனாசாக்களும் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கே இந்த அனாச்சாரங்கள் நடந்ததா என்று சொன்னால் இல்லை. சமீபத்தில் சவுதி அரேபியாவுடைய மன்னர் அப்துல்லா அவர்கள் மரணித்தார்களே, அந்த மரணத்துடைய இறுதிச் சடங்கை இன்றைக்கு உலகமே வியந்து பார்த்ததே. இங்கேயும் இறந்தாரே மன்னர் ஷேக் ஜாஃபர் அவர்கள் இறந்தார்களே, அவர்களுடைய ஜனாசாவுடைய அந்த அடக்கத்தையும் பார்த்ததே சமூகம் வியந்து போனது. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரை வியக்கவில்லை. இஸ்லாமிய சமூகம் ஏளனம் பேசியது. என்னப்பா இது, ஒரு மன்னரை எப்படி ஒரு ஆடம்பரமாக ஒரு படோடமாக அது இஸ்லாமியன் என்ற அந்த ஒரு மன்னனை சர்வசாதாரணமாக தூக்கி கொண்டு அடக்கம் செய்து விட்டார்களே என்று சொல்லி இந்த பிதஅத்தை அரங்கேற்றம் செய்யக்கூடிய இஸ்லாமிய சமூகம் அதை வேறு கோணத்தில் யோசித்தது. ஆனால் மாற்றார்கள் எப்படி யோசித்தார்கள் என்று சொன்னால், இப்படி ஒரு மன்னாதி மன்னன் எப்படி வாழ்ந்து சென்றாரோ அதே அடிப்படையில் வந்த மன்னர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி அவர்கள் மறைந்த பொழுது அவர்கள் எப்படி அடக்கம் செய்கிறார்கள் என்பதை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். பார்த்து சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகள் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் ஏன் அவர்களை கவர்ந்தது, ஏன் இப்படி செய்தார்கள், ஒரு மன்னருக்கே உண்டான உரிய அந்த மரியாதைகள் என்ன, உலகத்துடைய மரபை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நாங்களும் சட்டங்கள் பேசுவோம். எங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அதிகாரங்கள் வழங்கிவிட்டால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படித்தான் ஜனாசாவை அடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாம் அந்த சட்டத்தின் கீழ் நாம் இப்படித்தான் கட்டுப்பட வேண்டும். எனவே ஒரு ஆடம்பரமாக ஒரு படோடமாக அந்த ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். ஒரு ஜனாதிபதி போஸ்டில் இறந்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு முஸ்லீம் ஒரு எம்எல்ஏ போஸ்டில் ஒரு முஸ்லீம் இறந்துட்டாரு, ஒரு எம்பி பதவியில் இறந்துட்டாரு, ஒரு மந்திரி பதவி கொடுக்கப்பட்ட ஒரு முஸ்லீம் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் சர்வசாதாரணம் அடக்க விடுவோமா? அடக்கி காட்ட வேண்டும். அரசு மரியாதைகள் என்று செய்கின்ற பொழுது அரசுக்கு எடுத்து புரிய வைக்க வேண்டும். ஒருவனை அடக்கம் செய்கின்ற பொழுது ஆடம்பரங்கள் கூடாது. அவனை எப்படி அடக்கத்தோடு கொண்டு செல்ல வேண்டும், எந்த மரபை எந்த நீதியை இறை தூதரவர்கள் ஏற்படுத்தினார்கள். பல நாட்கள் அவனை இந்த உலகத்தில் போட்டு வைக்க வேண்டுமா? இன்றைக்கு பாருங்கள், சர்வசாதாரணமாக ஒவ்வொரு வீடுகளிலும் இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் 3 நாள் என்று சொல்லி வெளிநாட்டில் இருக்கவர்கள்லாம் வர வேண்டும், உள்நாட்டில் ஆங்காங்கே இருக்கிறவர்கள் வர வேண்டும். வந்த பின்னாடி தான் ஜனாசாக்கள் அடக்கம் என்பதற்காக வேண்டி இன்னைக்கு ஜனாசாவுடைய குளிர்சாதன பெட்டிகள் நம்முடைய ஊர்களிலே எல்லா பள்ளிகளிலும் வந்து கொண்டிருக்கிறது. இது எப்படி சைத்தான் உள்ள வர்றான் பாருங்க. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அட்டுழியம், எவ்வளவு பெரிய பிதஅத். அது சாதாரண ஒண்ணா? ஆனால் பார்க்கறதுக்கு என்ன தெரியுது, என்னுடைய அப்பா அங்கே இறந்துட்டார், என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, நான் போய் என்ன செய்ய பார்க்கணும், நான் போய் பார்த்ததுக்கு பின்னாடி நான் ஜனாசா தொழு வைக்கணும், அதனால அங்கே அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பல நாட்கள் இறை தூதரவர்களுடைய போதனைகளுக்கு முரணான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இறை தூதரவர்கள் என்ன சொன்னார்கள், ஒரு ஜனாசா இறந்து விட்டால் இஸ்ரவு அதை முற்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். வச்சிருக்காதீங்க, ஜனாசா இறந்துருச்சு பாடி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வைத்திருக்காதீர்கள், 2 கோணங்களிலும் வைக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். நல்லதற்காக இருந்தால் நல்லதற்காக வேண்டி என்னை முற்படுத்துங்களப்பா, ஏப்பா நல்லதை போய் அனுபவிக்க விடாம என்னை இங்கேயே போட்டு வச்சிருக்கீங்க என்று சொல்லி ஜனாசா பேசும் என்று சொன்னார்கள் இறை தூதரவர்கள். யோசித்து பாருங்கள், ஜனாசா பேசுகிறது. நான் ஜனாசாவாக கிடந்தால், நான் நல்லவனாக இருந்தால் பேசும், கத்தி மூனி என்னை எதற்காக வேண்டி இப்படி போட்டு வைத்திருக்கிறீர்கள், முற்படுத்துங்கள், நான் செல்லக்கூடிய இடத்திற்கு செல்கிறேன், அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை பெற்றுக்கொள்கிறேன் என்று அந்த ஜனாசா பேசும் இறை தூதர் சொன்னார்கள். அதே கெட்ட ஜனாசாவா சொல்லும், என்ன ஏண்டாப்பா அனுப்புறீங்க, என்ன அனுப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அது மாத்திரமல்லாம இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லும் பொழுது அந்த கெட்டது இருக்கிறதே
அதை வைத்து நீங்கள் ஏன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? கெட்டதை உங்கள்கிட்ட கெட்டதை வைப்போமாங்க. இங்கே ஒரு அசூசை இருக்குது, யாராவது பார்த்துக்கிட்டு இருப்போமா? செருப்பில் ஒரு அசூசை பட்டுருச்சு, யாராவது பார்ப்போம், போய் தேய்ச்சி எடுத்து கழுவுதல் எவ்வளோ முயற்சி பண்ணுமா? ஒரு அசிங்கம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு நாற்றம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கேவலப்பட்ட ஒரு ஜனாசா இருக்கிறது என்று சொன்னால், அந்த ஜனாசாவை வீட்டில் வைத்து அழகு பார்க்கிறீர்களா? எனவே அதை நீங்கள் வைத்திருக்காதீர்கள், அதை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ சேர்த்து விடுங்கள். எனவே ரெண்டும் உங்களுக்கு ஆகுமானதல்ல, நீங்கள் விரைவாக அடக்கம் செய்து விடுங்கள் என்று இறை தூதர்கள் சொன்னார்களே. எடுத்த எடுப்பிலே என்ன அனாச்சாரம் நடக்கிறது என்று சொன்னால், அடக்காமல் பல நாட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அங்கே ஜனாசாவிற்கு என்று சொல்லி குளிர்சாதன பெட்டிகள் இன்றைக்கு வாங்கப்பட்டு பள்ளிகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது, வாடகைக்கும் எடுக்கப்பட்டு பல நாட்கள் அந்த ஜனாசாக்கள் அங்கே கிடக்கிறது என்று சொன்னால், நல்லதற்கு முற்படுத்தவில்லை. கெட்டவர்களாக இருந்தாலும் அதை அவர்கள் எதை அடையப் போகிறார்களோ அதன்பால் அவர்களை சேர்க்காமல் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற எச்சரிக்கை இறை தூதர்கள் செய்தார்களே. இந்த அனாச்சாரங்கள், இந்த விதத்துகள் நடக்கிறதா என்று சொன்னால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போதனையின் அடிப்படையில் பாருங்கள், மன்னர் இறந்தார் பாருங்கள், இறந்த உடனே காலையில் தகவல் வருது, நடு நிசையில் என்ன செய்ய இறக்குறாரு, சாயந்தரம் அசர்லாம் என்ன செய்கிறாங்க, ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்பட போகுது. சர்வசாதாரணமாக அடக்கம் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு ஆடம்பரம் இருந்துச்சா? ஒரு வேட்டு வெடிப்பு, மாலை மரியாதை, இராணுவ மரியாதை, அதே மாதிரி கட்ட அடைப்பு, பஸ் அடைப்பு போட்டு பாருங்கள், தண்ணியை போட்டு என்ன அளப்பல் பாருங்கள். ஒரு இறந்துட்ட ஒரு சாதாரண ஒரு ரவுடி இறந்துட்டா கூட எவ்வளோ பெரிய ஆடம்பரங்களும் அனாச்சாரியங்களும் அட்டூழியங்களும் கடைகள் அடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய நாடுகளில் வெடித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு தலைவர் இறக்கிறார், ஒரு மன்னர் இறக்கிறார், ஒரு பெரிய ராஜ்யத்திற்கு உண்டான மன்னர் இறக்கிறார். ஆனால் அவருடைய ஜனாசாவை கொண்டு என்ன செய்கிறாங்க, அழகான முறையில் அமைதியான முறையில் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் தூக்கிட்டு போகும்போது கூட சர்வசாதாரணமாக என்ன செய்கிறாங்க, அவர்களை தூக்கி கொண்டு போய் சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் எப்படி அந்த சவ ஊர்தி என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் இருக்குமோ அந்த வாகனத்தில் வைத்து கொண்டு அடக்கம் செய்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மரபை பார்க்கிறார்கள். இஸ்லாம் இப்படித்தான் போதிக்கிறது, அந்த போதனையின் அடிப்படையில் தான் இவரை அடக்கம் செய்கிறார்கள் என்று யோசிக்கிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது, நம்ம எடுத்த உடனே நாம் செய்யக்கூடிய தவறுகளை பார்த்தால் அந்த ஜனாசாவை முற்படுத்தாமல் அதன்பால் என்ன செய்ய விரைந்து அடக்கம் செய்யாமல் அங்கே வைத்து பல நாட்கள் அநியாயங்கள் நடக்கிறது. அடுத்து என்ன நடக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக என்ன செய்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, இஸ்ரதானி ஃபின்னாஸி ஹுமா பிஹிம் குஃப்ருன், ரெண்டு விஷயங்கள் என்னுடைய அந்த உம்மத்தில் குறிப்பாக குஃப்ராக இறை மறுப்பாக இருக்கிற ரெண்டு விஷயங்கள் செய்கிறது. ஒன்று என்னான்னு சொன்னால் அத்துஆனு ஃபின் நஸப், அதாவது புலப்பெருமை இருக்கிறதே அதுவும் குஃப்ரு என்று சொல்லிவிட்டு, வன் நியாஹத்து அலல் மையித், மையத் இருக்கிற ஜனாசா இருக்கிறதே அதை வைத்து கொண்டு அழுவது இருக்கிறது பாருங்க, அதுவும் குஃப்ரு இறை மறுப்பு என்று இறை தூதர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க. என்ன நடக்குது பாருங்க, ஒப்பாரிகள் வைக்கக்கூடிய ஓலங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வசாதாரணமாக இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அடுத்தும் எச்சரிக்கை செய்தார்கள். தாவத்து ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த பழக்கத்தை போல அழைத்து உங்களுடைய சட்டை பைகளை எல்லாம் கிழித்து கொண்டு நீங்கள் அழுவது இருக்கிறதே அதையும் இறை தூதர்கள் எச்சரிக்கை செய்கிறாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த அநியாயம் நடக்குதா இல்லையா? ஜனாசாவை போட்டுட்டு எந்த வீடுகளில் ஜனாசா இருக்கிறதோ அழுக வரணும், அல்லாஹ்வுடைய தூதர் அழுகலாம் சொல்லலை. ஆனால் அந்த அழுகையை பொறுத்த வரைக்கும் எல்லை மீறி அழுகை கிடையாது. ஒரு மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எல்லாத்துக்கும் வரும். என்னுடைய தகப்பன் இறந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பேனா, என்னுடைய தாய் இறந்து விட்டால் சந்தோஷமாக இருப்பேன் இல்லை, உள்ளம் கலங்கும், உள்ளம் கலங்கும். அதன் காரணத்தினால் கண்ணீரில் தண்ணீர் வெடிப்படும், அவ்வளவுதானே தவிர தண்ணீர் மாலை மாலையாக கொட்டுவதும் நெஞ்சை அடித்துக் கொள்வதும் தலையை விரித்து அலங்கோலப்படுத்திக் கொள்வதெல்லாம் இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் என்று சொன்னால் மாற்று மதத்துடைய கலாச்சாரங்கள் இன்றைக்கு நம்முடைய ஊர்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஜனாசாவை போட்டுக்கிட்டு அது ஒரு ஃபேஷனாக மாறிட்டு வருது. எந்த அளவுக்குன்னு சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அழுது முடிச்சு இப்போ ஆஃப் ஆயாச்சு பாருங்கள். ஆஃப் ஆன உடனே திடீர்னு அவங்களுடைய சொந்தக்காரங்க உள்ளே வருவாங்க. வரும்போதே பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நான் சிலரை பார்த்துருக்கிறேன். நல்லா வந்துட்டு இப்போ போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஆகும். அதனால் இங்கேயும் ஃபுல் கட்டிடுவோன்னு கட்டிட்டு போகிறான். எது வரைக்குங்க? ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். பஸ் ஸ்டாண்டில் அல்லது பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி உள்ள நல்ல கடைகளில் இறங்கி நல்லா சாப்பிட்ற வேண்டியது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடு வாசல் வந்த உடனே எங்கே இருந்தால் வருதோ தெரியல,
அது இந்த தாய் குலத்துக்கு வர்ற ஸ்பீடு இருக்குது பாருங்க. அப்படியே வந்த உடனே இது வரைக்கும் அவங்க வந்த ரூட்டில் ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அந்த மாதிரி வந்தாங்க. ஆக்ஷன் காட்டி அவங்கள்ட்ட வரக்கூடிய அந்த ஸ்பீடு உள்ளே வந்து அந்த ஒப்பாரி வைக்கக்கூடிய அந்த ஓலங்களை பார்த்து மீண்டும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா காரம் அப்படியே வந்து அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா சபைகளும் சேர்ந்து அங்கே ஓசையாக பலபடி அழுக உண்டாயிருது. இது பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம். இது இஸ்லாமியர் செய்யக்கூடியது. அது நீ வர்ற வந்துட்டா ஜனாசாவை அழகாக பாரு, அழகாக உட்கார்ந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லு. இதுதானங்க செய்யணும். இது நடக்குதா இன்னைக்கு? இதுதானே அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, அவனோட பேர குழந்தை இறந்துருக்கிறாங்க, வந்து பார்த்தவொன்னு தடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிகிறது. கேட்டார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களுமா அழுகிறீர்கள்? உடனே சொன்னார்கள், இன்னமா யர்ஹமல்லாஹு மின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அன்பப்பாது. நான் மட்டும் அன்புக்கு அப்பாற்பட்டவனா? இதனால் வேதனை செய்யப்பட மாட்டார்கள், இதனால் யாருக்கும் குற்றம் முடிக்கப்பட மாட்டார்கள். எனவே புலம்புவது இருக்கிறதே, அழுகையின் மூலமாக வந்து புலம்பி ஒப்பாரி வைப்பது இருக்கிறதே, அதுதான் கூடாது என்று இறை தூதர்கள் எச்சரிக்கை செய்தாங்க. இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களில் மிகப்பெரிய அனாச்சாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அனாச்சாரம் என்னது? ஜனாசா இருக்கும் போதே இவர் உயிர் உள்ளம் போதே குர்ஆன் ஓத மாட்டான். இன்றைக்கி பலர்களும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஃபேஸ்புக்குக்காக உங்களுடைய விரல் தேய்ச்ச விரல் எவ்வளோ தூரம் தேய்க்கப்பட்டிருக்கு, இந்த குர்ஆனை விரிப்பதற்காக உங்களுடைய விரல், இந்த விரல் தேஞ்சதுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்குக்காக தேஞ்ச விரல் வந்து நிறைய பேருக்கு இப்போ நிறைய தேஞ்சிக்கிட்டு இருக்கு. அது ஸ்மார்ட் ஃபோன் கையில் கொடுத்தாச்சு, ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன இருக்குதோ இதையும் தேய்ச்சி எப்போ பார்த்தாலும் இவருக்கு பெரிய அளவில் உலக அளவில் இருந்து இவருக்கு பெரிய பெரிய சர்வீஸ் நடக்கிற மாதிரி, இவருக்கு பெரிய பெரிய மெசேஜ் கொடுக்குற மாதிரி, இந்த மெசேஜை வாங்கிட்டு அழகான முறையில் பதில் மெசேஜ் இவருக்கு கொடுக்குற மாதிரி, எவ்வளோ பெரிய சைத்தான் வழி எடுக்கிற மாதிரி என்டர்டைன்மெண்ட். குர்ஆனை விரித்து ஓதுனவுடனே கொட்டாவி விடுறான், பயானை கேட்ட உடனே கொட்டாவி வருது. 10 நிமிஷம் பயான் பண்ண உடனே என்ன அது பயானம் ஒரு மாதிரியா போகுது, சரியில்லை, அடுத்து வேற ஆள் பயானம் தான் மாற்று, இந்த பயான் சரியில்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, ஆட்டோமேட்டிக் கை மாறுது. ஃபேஸ்புக்கில் வளைச்சு என்ன வருதான் சரி, எத்தனை ஃபோட்டோ, இவர் 80 ஃபோட்டோ போட்டுக்கார பார்த்துக்கிட்டே இரு, இவர் 60 ஃபோட்டோ போட்டுக்கார பார்த்துக்கிட்டே இரு, இதுக்கெல்லாம் கை தட்டிக்கிட்டே இருக்கு, ஆசையாக இருக்கு. அப்போ குர்ஆன் ஓதுறது, மார்க்க சம்பந்தமான விஷயங்கள் கேட்கறது, பேசுறது, இதுக்கு வந்து என்ன செய்யலை, இடமே கொடுக்கல. அப்போ இந்த குர்ஆன் ஓதக்கூடிய இந்த செய்திகள் உயிர் உள்ள போது இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆசை இல்லை, ஜனாசாவை போட்டு வச்சுக்கிட்டு தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு யாசின் ஓதிக்கிட்டு இருக்கிறான். எவ்வளோ பெரிய பிதத்துங்க அது. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வர்றவங்க போகிறவங்கலாம் ஒவ்வொரு ஜூஸாக தனித்தனி ஜூஸாக தயார் பண்ணி எல்லாத்தையும் போய் பள்ளியிலேருந்து எடுத்து வந்து வச்சுட்டு யார் வராங்களோ எல்லாத்துடைய கையில் ஒவ்வொரு குர்ஆன் ஒவ்வொரு ஜூஸை கொடுத்து எல்லாரும் ஓதுங்க, இந்த மையத்துக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த குர்ஆனுடைய நன்மையை அனுப்பிடுவோம். உலகத்தில் வாழும்போது குர்ஆன் ஓத தெரியாமல் வாழ்ந்தான், எவ்வளோ பெரிய கேவலம் அது. உலகத்தில் குர்ஆன் ஓத தெரியாமல் ஒரு முஸ்லீம் இருந்தால் அவனை விட கேவலமானவனும் அவனை விட அநியாயக்காரனும் உலகத்தில் யாருமே இல்லை. அவ்வளோ பெரிய மோசமானவன் குர்ஆன் ஓத தெரியாதவன். யாராக இருந்தாலும் புரிஞ்சுக்கிடுங்க. குர்ஆன் ஓத தெரியாமல் தப்பிச்சு போயிடலாம். குர்ஆன் ஓத தெரியாமல் குர்ஆனை வேதமாக ஏற்றதுனே அர்த்தம் என்ன? நான் குர்ஆனை வேதமாக ஏற்றிருக்கிறேன். இப்போ இது மைக் இருக்குது, சும்மா நிற்குது, சவுண்டே வரல, அங்கே உள்ள உட்காந்து எல்லாரும் மனசு கிறுக்க என்ன செட் பண்ணியிருக்காங்க, அவன் பேசுகிறான், அவனுக்காவது மண்டையில் உரைக்க வேணா, ஒரு மைக்கில் சத்தம் வரல, சத்தம் வராமல் அவனும் பேசிகிட்டு இருக்கேன், உள்ள பாட்டில் பேசிக்கிட்டு இருக்குமா இல்லையா? இதானே எதார்த்தம் அது. அப்போ எதுவுமே புரியணுமா இல்லையாங்க? அது எதிர் செயல்பாடு, அந்த செயல்பாடு இல்லைன்னு சொன்னால் என்ன? குர்ஆனை வேதமாக ஏற்றிருக்கக்கூடிய நான் குர்ஆனை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் அந்த வேதத்தை இறை நம்பிக்கை கொண்டதிலே ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா, பொருள் இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. அதானே எதார்த்தம். அப்போ குர்ஆன் ஓத தெரியவில்லை, ஆனால் என்ன செய்யப்படுது, இறந்த பின்னாடி அங்கே தலைமாட்டில் உட்காந்துட்டு குர்ஆனை ஓதி இவருக்கு அனுப்பிடலாங்கிற மிகப்பெரிய பிதஅத்துகள் அனாச்சாரங்கள் நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம் பல சந்தர்ப்பங்களில் வந்து எச்சரிக்கை செய்யறதான். அந்த யாசீனை பாருங்கள், அந்த யாசீனை ஓதும்போது அந்த யாசீன்லேயே அல்லாஹ் பாருங்க இவங்கெல்லாம் இப்படி செய்வாங்களோ என்று சொல்லித்தான் அல்லாஹ் வந்து அந்த வசனத்தை இறக்கியிருக்கிறான். லி யுன்சிர மன் கான ஹையா, அந்த ஓதிக்கிட்டே வரும்போது யாசீனில் இப்படி ஒரு ஆயத்து வருது. இந்த ஆயத்து என்ன தெரியுமா சொல்லுது? உயிர் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி இந்த குர்ஆன் வந்திருக்கிறது. எங்க உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, ஜனாசாவை போட்டுக்கிட்டு அந்த ஜனாசாவுக்கு ஓதுறாரு, உயிர் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய குர்ஆன் வந்திருக்குன்னு சொல்லி. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒருவேளை அந்த ஜனாசாவுக்கு உயிர் வந்துச்சுன்னு சொன்னா எவன்லாம் ஓதுனானே எந்திரிச்சு ஓங்கி பலகாரன கண்ணத்தில் அறையும். ஏண்டா உயிரோடு உள்ள போது வந்து இந்த ஆயத்தை ஓதி எனக்கு சொல்லலை, நான் இப்போ இறந்து கிடக்கிறேன் கிண்டல் பண்ணுறேன்னு தானே கேட்கும் ஜனாசா. எதார்த்தம் தாங்க அது.
எப்படி ஓதிட்டு இருக்காம பாருங்க. அந்த பொருளை புரியாமல், என்ன சொல்கிறது குர்ஆன் என்ற யதார்த்தத்தை விளங்காமல் இந்த ஜனாசாக்களுக்கு ஓதப்படுகிறது என்று சொன்னால் இதுவும் விதத்தை இந்த நன்மையெல்லாம் போய் சேருமான்னு சொன்னால் ஒரு ஆதாரம் கிடையாது. யார் ஓதுறீங்களோ ஓதுறவங்களுக்கு 10 எழுத்துக்கு 10 நன்மை வந்து சேர்ந்துருமே தவிர அந்த ஓதப்பட்ட அந்த நபர் இருக்கிறாரு, இறந்த நபர் இருக்கிறாரு, அவருக்கு போய் சேருமா என்று சொன்னால் சேராது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன செய்கிறாங்க, இப்படி வழிகாட்டலை. அதே போல் அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு குளிப்பாட்ட கூட தெரியல. சில ஊர்களில் பெரிய குடும்பம் என்ன நடக்குது, குளிப்பாட்டக்கூடிய அந்த நபர்கள் இல்லைன்னு சொன்னால் பக்கத்து ஊரில் போய் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அல்லது வெளியூருக்கு எதுக்காவது வேலையாக போயிட்டாரு, அவர் வர்றதுக்கு நேரமாக அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் உள்ள ஒருத்தருமே குளிப்பாட்ட தயாராக இல்லை. இது 2 காரணம் நினைக்கிறேன். ஒன்று, குளிப்பாட்ட தெரியல அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு காரணம், அதை மூட நம்பிக்கையில் உச்சகட்டமாக நம்பியிருக்கான் பாருங்க. இந்த ஜனாசாவை போய் குளிப்பாட்டினா இந்த ஜனாசா ஒரு சமயம் வந்து இல்லாததெல்லாம் நம்பிக்கை ஒன்றுச்சிருக்காங்க, பேயின்னு சொல்லி இல்லாத ஒரு பாத்திரம், இது பேயாகியா இருந்தால் நம்மோடு சேர்ந்து வந்துடும், பயப்படுறான். நான் சொல்கிறேன், உங்கள் ஊரில் மோதியார் அல்லது அந்த பொம்பளை வந்து குளிப்பாட்டதில் எத்தனை பேய் அந்த வீட்டுக்கு போயிருக்கணும், என்னைக்காவது போச்சா? யோசியப்பா, நீ யோசிக்கலை. அவங்க வீட்டில் எத்தனை பேய் போயிருக்கணும், போச்சா? சுடுகாட்டில் நீங்கள் வெட்டியனாக இருந்து கொண்டு இன்னைக்கு என்ன செய்யணும், எத்தனையோ ஜனாதா அந்த என்னது மாற்று மத ஜனாதாக்களை எரிச்சுக்கிட்டு இருக்கானே, அவன் வீட்டுக்கு அந்த பேய் பின்னாடியே போயிருக்கணுமே, போச்சா? எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான மூட நம்பிக்கை இஸ்லாமியன் கொண்டு இருக்கிறான். இல்லைன்னு இன்னும் சிலருக்கு என்னது, அந்த நோய் அப்படியே பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி, இல்லைன்னா பிடிக்காதவனுக்கு எல்லா நோய் இல்லாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கரண்ட் புதுசாக நோய், 32 வயசில் அட்டாக்லாம் மூத்து வராள், 32 40 வயசுக்கு மேலே தான் நோய் வரும்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, எப்போ வேணாலும் எது வேணாலும் வரும், முடிஞ்சு போச்சு. யாருக்கு எந்த நோய் எப்போ வேணாலும் வரும், 40 கிடையாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொன்னால் நோய் வருவதற்கான காரணிகள் அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் எப்போ நோயை கொடுப்பானோ கொடுத்துருவான், எப்போ குணமளிப்பானா குணமளிச்சிருவான், அவ்வளோதான். அதை விட்டுவிட்டு இதை தொட்டதுனால நோய் வந்துடும் சொல்லி நோயாளிகளாக இருந்தால் தொடுவதற்கு பயம். சிலருக்கு ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய முறைகள் அல்லாஹ் பாதுகாக்கணும். யாருக்கு தெரியுது செய்யணும். எந்த அளவுக்கு சஹாபாக்குடைய வாழ்க்கை, நான் இறந்துட்டா என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டுன்னு சொல்லி மனைவிகளுக்குள் ஒப்பந்தம். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு பெண்ணு யாருடைய மனைவியாக வர்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மனைவியாக இருக்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் இறந்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை நீ குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள் ஒப்பந்தம் பண்ணுறாங்க. அதே மாதிரி செய்கிறாங்க. பல சஹாபாக்கள் பெண்மணிகளோடு என்ன செய்தாங்க, ஒரு உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். உனக்கு முன்னால் நான் இறந்தாலோ, எனக்கு முன்னால் நீ இறந்தாலோ என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி கணவன்மார்களுடைய ஜனாசாவை மனைவிகள் குளிப்பாட்டக்கூடிய சமூகமாக அது இருந்தது. இன்றைக்கு ஆண்களை குளிப்பாட்டுவதற்கு கூட தெரியாத ஒரு கேவலம், ஒரு பெண்ணை குளிப்பாட்ட முடியாத கேவலம் கடந்து கொண்டிருக்க. இதெல்லாம் மாற்றுங்க, ஊர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. எல்லாரும் குளிப்பாட்ட பழகணும். சாதாரணமாக எப்படி நம்ம உடம்பை குளிப்பாட்டுவோமோ அதே மாதிரி அவங்களை குளிப்பாட்ட வேண்டியதான். வேறு என்ன ஒரு வித்தியாசமா? ஜனாசானோட வித்தியாசம் வந்துடுமா? எப்படி நறுமண பொருள்களை போட்டு சோப்புகளை போட்டு நம்முடைய உடலை சுத்தம் செய்வோமோ அதே மாதிரி அவர்களை சுத்தம் செய்துவிட்டு துடைத்து விட்டு அந்த கஃபன் என்று சொல்லக்கூடிய வெண்ணிறை ஆடையை வந்து அவர்களுக்கு போத்த வேண்டியது. இதுதான் மரபு. இது சாதாரண ஒரு மரபு. இதை கூட புரியாமல் தெரியாமல் பல மணி நேரங்கள் தாமதப்படுத்தக்கூடிய ஒரு அவலநிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டாத வழிமுறை, எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கடுத்து பாருங்க, இந்த ஜனாசாவை வந்து வைக்கும் பொழுது அந்த ஒரு கலாச்சாரம் இருக்குது. அது வந்து ஒரு பலவீனமான அறிவிப்பின் அடிப்படையில் ஜனாசா வீட்டுக்குள்ளே வைப்போம் பாருங்க. அப்படி வைக்கும்போது காலை மேற்கு புறத்தில் வச்சுட்டு அவருடைய முகம் வந்து என்னது அதை மேற்கொண்டு நம்ம ஊரில் கிபிலாவை முன்னோக்கி இருக்கட்டும் அப்படிங்கிற வைக்கப்படக்கூடிய வழக்கத்தை பார்க்குறோம். இது பொறுத்த வரைக்கும் ஆதாரமான செய்தி இல்லை. வரக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் பலவீனமான செய்தி என்பதை புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஊரில் போய் கிபிலா பக்கத்து கால் நீட்டிங்கன்னு சொன்னால் அடிக்க வருவான். இதே காலை வந்து முகத்தை முன்னோக்காத ஆளை கடைசியில் ஜனாசாவிலேருந்து முன்னோக்கோட்டு சொல்லி கிபிலா முன்னோக்கி வைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்கள். இதுவும் வந்து ஆதாரமற்ற செய்தி என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கடுத்து இந்த ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு செல்லும் பொழுது ஓதக்கூடிய வார்த்தைகள் கலிமா ஷஹாதா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு எந்த விதமான ஆதாரங்களில் இதெல்லாம் விதத்தை நடந்து கொண்டிருக்கிறது. இது போக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஜனாசாவுக்கு மேலே அலங்காரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு இன்னும் வரைக்கும் தெரியல. அரபு நாடுகளில் கூட பூ வருது, எதுக்கு வருதுன்னு சொன்னால் எல்லாம் நம்முடைய ஸ்டோர்களில் வருது. நம்ம தாய்மார்களுக்காக வேண்டி வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைகளில் தான் பார்க்குறோம். ஆனால் இந்த கலாச்சாரம் எங்கே புந்துச்சு தெரியல பாருங்கள். நம்ம ஊர்களில் பூவை பார்த்தீங்கன்னா அந்த ஜனாசா சந்தூக்கு பெட்டி தூக்கிட்டு போகும்போது பூவை ஃபுல்லாக சுற்றி போட்டிருக்கிறான்.
இதெல்லாம் மோசமான செயல்கள், இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத வழி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு புறம்பான வழி மட்டுமல்ல, இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய வீண் விரயத்தில் அல்லாஹ்வால் பதிவு செய்யப்படும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி தூக்கி கொண்டு போய் அங்கே தொழக்கூடிய ஜனாசா தொழுகை இருக்கு பாருங்க, அந்த தொழுகையில் கலந்து கொள்ளாதவருடைய எண்ணிக்கையை தான் நம்ம ஊரில் நிறையா பார்க்குறோம். உடனே வச்ச உடனே ஜனாசா தூக்குற வரைக்கும் ஆசைப்படுறான், தூக்கி கொண்டு வச்சு விட்டு அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளாமல், அதுக்கு தான் அழகாக வேப்ப மரத்து நிழல் இருக்குது, இல்லைடா இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன என்னது அந்த திண்ணைகள் கட்டி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க, அங்கே வந்து அமர்ந்து கொண்டு அழகாக என்ன செய்கிறாங்க இருக்கிறான். ஆனால் எது வரைக்கும் இருப்பான்னு சொன்னால் ஜனாசா தொழுகை முடிகிற வரைக்கும் இருக்கிறது. முடிஞ்சிட்டு திரும்ப ஜனாசா தூக்குறான்னு ஓடி வருது, ஓடி வந்துட்டு திரும்ப போய் அடக்கம் பண்ணி அடக்கி முடித்த உடனே அல்ஃபாத்தியான்னு போடுவார் பாருங்க. எங்கேருந்து பக்தி வருமோ, திடீர்னு ஒரு டவலை எடுத்து கர்ச்சீப் எடுத்து தலையில் போட்டுட்டு பவ்யமாக நின்றுவான். புழுகாத ஆள் கூட அஜத் அல்ஃபாத்தியா போட்ட உடனே முடிச்சுட்டார், அஜத் எதை ஜாயின் பண்ணுறாரு. இவன் நினச்சிக்கிட்டான் அஜத் வந்து எதோ என்ன செய்ய ரகசியம் பேசி அரபியில் பேசி அல்லாட்ட இந்த கபரில் அடங்கியிருக்காங்க பாருங்க, இவருக்கு நீ ஏதாவது வழங்கி சுருக்கத்தை கொடுத்துன்னு சொல்லி அவர் சர்டிஃபிகேட் வாங்குறாரு, ஏதோ பேசுகிற ரகசியம் ஒப்பந்தம் பண்ணுறாரு ஃபாத்தியான்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டு அப்படியே பவ்யமாக நிற்கிறான். அவர் சொல்கிறதுக்கு என்ன புரியுதோ புரியலையோ, ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த அஜத்து ஓதும் போது வித்தியாசமாக, நான் இப்போ ஓதுனால சூரத்து ஃபாத்தியா குழுவல்லா குழு ஃபிலக் எல்லாம் ஓதுனா, இதெல்லாம் இந்த கபூரில் அடங்கி இருக்கக்கூடிய அப்துல் காதிருக்கு சேர்த்துன்னு சொல்லி இடையில வார்த்தையை அப்துல் காதிர் அப்படின்ட்டு ஆமீன் ஓய் சத்தம் போடுவான். எங்கள் அப்பா பேரை சொல்லிட்டார் அஜத்து, இப்படி சொல்லிட்டாருன்னா நீங்கள் அஜத்து மாதிரி ட்ரிக்ஸாக வர்றாங்க. எதுக்கு தெரியுமா? இப்படி ட்ரிக்ஸாக சொல்லிட்டா இவன் பார்க்குறான், மகன் பார்க்குறான். இதுக்கு முன்னே நம்ம ஃப்ரெண்டோடைய அப்பா இறக்கும்போது இந்த அஜர்த்து வந்து அவர் அப்பாவுடைய பேரை சேர்க்கலை, இவர் சேர்த்துருக்காருன்னா கொஞ்சம் விவரம் உள்ள ஆள் போல தெரியுது. அவன் 50 ரூபா கொடுத்தான், நம்ம 100 ரூபா கொடுப்பான் நம்ம அப்பாவுக்கு, பேரை சேர்த்து ஜாயின் பண்ணி அல்லாட்ட வந்து ஒரு உடன்படிக்கை செய்தார் சொல்லி இன்னும் கூடுதலாக காசு கூட. இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க, இந்த வர்க்கங்கள் இன்றைக்கி வருமானம் தேட ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பாருங்கள், இப்படியா நம்புறது? ஆனால் என்ன அடிப்படை என்ன, அந்த தொழு வைக்கக்கூடிய உரிமைகள், முதல் உரிமை ஒரு மகனுக்கு இருக்கிறது. அந்த மகன் தொழு வைக்க தெரியாதவனாக இருக்கிறான், பெரிய கொடுமை. அதுக்காக என்ன செய்யப்படுது, அங்கே உள்ள இமாம்கள் தொழு வைக்கிறாங்க. அதற்கடுத்து அடக்கம் செய்துவிட்டு இது போன்ற பாத்தியாக்கள் ஓதுறது அல்ல தல்கின் என்ற பெயரால் நடங்கேற்றப்படக்கூடிய சில வார்த்தைகள் இவர் அங்கிருந்து சொல்லித் தருவார். ஒன்று இப்போ அடக்கம் செய்யப்பட்டாச்சு, மலக்குமார்கள் வருவாங்க, இதான் தல்கினில் சொல்கிறது. வந்துட்டு உங்கள் ரப்பு யாருன்னு கேட்பாங்க, அல்லான்னு சொல்லு. நீ எப்போ சொல்லிக் கொடுக்கணும், உயிர் உள்ள போதே சொல்லிக் கொடுத்துருக்கணும். நீ உலகத்தில் வாழும்போது ரப்பா ஏற்று வாழு, அப்படி வாழ்ந்துன்னா ரப்பை வந்து பதில் சொல்ல முடியும், இல்லைன்னா மாற்றமாக பதில் சொல்லுவேன் என்று சொல்லி மிக தெளிவாக பதில் சொல்லிக் கொடுக்காம கபரில் அடக்கம் செய்த பின்னாடி அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கொடுமைகள் நடக்கிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் பிதஅத் என்பதை வந்து புரிந்து கொள்ளணும். அதுபோல் அடக்கம் செய்துட்டு 7 அடி தான் எடுத்து வச்ச உடனே ஹதீஸ் தெளிவாக இருக்குது, செருப்படி ஓசி என்ன செய்வாங்க, கேட்குறாங்க, அல்ல கேட்க வைக்கிறாங்க. கபரில் அடக்கம் செய்யப்பட்டாச்சு, வர்றாங்க, வர்றவங்க எல்லாரும் ரிட்டர்ன் போகிறாங்கங்கிறத அல்லாஹ் புரிய வைக்கிறான், ஒரு பீதி ஏற்படுத்துது. அப்படி ஏற்படுத்துகிற உடனே மலக்குமார்கள் வர்றாங்க, வந்துட்டு அங்கே விசாரணை தொடங்குது. அந்த விசாரணை மன்றத்தில் எந்த ரெக்கமெண்டேஷன் நடக்காது, எந்த பாதுகாப்பும் இருக்காது, எந்த பணபலமும் இருக்காது, எந்த படைபலமும் இருக்காது. தனியாக 2 பதில் சொல்லணும். அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸாக போயிட்டுருக்கு. இதான் நடக்க போகுது. இப்போ என்ன செய்கிறான், 7 அடி வச்ச உடனே திரும்ப அல்ஃபாத்தியான்னு ஒரு சவுண்ட் விடுறான். இப்படி அடக்கம் பண்ணலான்டா உங்களுக்கு 1 நாள் இல்லை 1 மாதம் ஆனாலும் அடக்கம் பண்ணக்கூடிய கபர்ஸ்தானில் இடம் இல்லை. என்னங்க கொடுமை அது? கொஞ்சம் யோசிங்க. ஜமாத் அன்பர்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. இன்னைக்கு இப்போ எதிரி, நம்முடைய எதிரி வந்து மோடி வகைராக்கள் போன்றவர்கள் பெரிய எதிரியாக நிற்கிறாங்க. அந்த எதிரியை பார்க்க வேண்டும். அதுக்குள் நாமே நமக்குள் எதிரியாக இருக்கக்கூடாது. கொள்கையை சமரசமே கிடையாது, விட்டு தர முடியாதுங்க. கொள்கை 100க்கு 100 இருக்கணும். அதே சமயத்தில் கொள்கை உடையவர்கள் வந்து இடைஞ்சல் கொடுக்காதீங்க. ஜனாசா அடக்கம் பண்ணுறியா, உன் அடிப்படையில் அடக்கம் பண்ணுறியா, அடக்கம் பண்ணிட்டு போ. நபி வழியில் தொழுகிறியா, தொழுதுட்டு போ. நபி வழியில் திருமணம் முடிக்கிறியா, திருமணம் முடிச்சுட்டு போன்னு சொல்லி நமக்குள்ளே இந்த காம்ப்ரமைஷன், இந்த காம்ப்ரமைஷனுக்கு வர மாட்டான். என்னோட வாடாங்கிறான். நீ எது புரிஞ்சிருந்தாலும் சரி, எது சத்தியமாக இருந்தாலும் சரி, விட்டு நான் என்ன அசத்தியமாக வழியிருக்கிறேன் அதில் வாண்டா எப்படி காம்ப்ரமைஷன் பண்ண முடியும்? முடியுமா அது? அதனால பாருங்க, இன்றைக்கு ஜனாசாவில் கூட நடக்கக்கூடிய அநியாயங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு புறம்பானது. அப்போ 7 அடி வச்சவன ஒரு ஃபாத்தியா அதோட முடிஞ்சிருதா? இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம், உங்கள் ஊர் பக்கம் வித்தியாசமாக இருக்குமான்னு தெரியல. இன்னும் எங்கள் ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா சில கபருக்கு போயிருந்தேன். அந்த கபரில் பார்த்தா வெறும் இது இருக்கு பாருங்க, செம்பு, தண்ணி குடிமல் செம்பாக கிடக்குது.
என்னடான்னு பார்த்தா அந்த செம்பை போட்டு வந்துடுவாங்களாம். அந்த செம்பை கொண்டு போய் ஒரு சமயம் தண்ணி எண்ணி கேட்டு எடுத்து குடிச்சிக்கிடுவாருன்னு சொல்லி போட்டு வராங்களான்னு தெரியல. அந்த கபூரில் போய் இன்னும் சில போட்டு வந்துடுறது. இன்னும் ஒரு சில ஊரில் கேள்விப்பட்டு சில நாட்கள் செவ்வாய் அந்த மாதிரி சனி நினைக்கிறேன் ஏதோ ஒரு நாள் இந்த நாட்கள் இருந்தால் துணை தேடுமா. நான் சனிக்கிழமை போயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க துணை தேடுவானா. அதுக்காக துணை கொண்டு ஒரு கோழியை விட்டு வந்துடுவான். என்ன கொடுமை, எவ்வளோ பெரிய முட்டாளுங்களுங்க அது. அந்த கோழியை பிடிச்சிட்டாருன்னா வீட்டுக்குள்ளே வேறு யாரையும் வந்து பிடிக்க மாட்டார். இவ்வளோ பெரிய நடக்குது. எங்கள் ஏரியாக்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியாது. இது போ கபரை பார்த்தீங்கன்னா கபரை உயர்த்தாதீங்கன்னு சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வசத்திடுறான். வசத்திட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொண்டு போன பூவை பூரா அதுக்கு மேலே போட்டு விட்றான். அப்போ ஆடு மாடுகள்லாம் வந்து பூவை திங்கி மேயுமா இல்லையா, பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையா? இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது. இது வந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத வழிமுறை இல்லையா? அதோடு முடிச்சு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து திரும்ப ஒரு ஆள் ஃபாத்தியா போட்ட உடனே சொல்லுவாங்க வந்திருக்கவங்கள்ட்ட, உங்கள் ஏரியாவில் எப்படின்னு தெரில, எங்கள் ஏரியா பற்றியே பேசிகிட்டு இருக்கிறேன், அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால் வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டு போங்க பாமாங்க. என்ன கொடுமைங்க அது, ஜீரணிக்க முடியாத கொடுமைங்க அது. நடத்தப்படக்கூடிய அரங்கேற்றப்படக்கூடிய கொடுமைகளில் மிகப்பெரிய கொடுமை. என்னுடைய வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்துருச்சுன்னு சொன்னால் உடனே அடுத்து வந்து சட்டிகளை வைத்து சாப்பாடாக்கணும். காரணம் என்னன்னு சொன்னால் வந்தவர்களுக்கு உணவு பரிமாற வேண்டும். இதெல்லாம் வெக்கமில்லாமல் சாப்பிட்டு போகிறாங்க. சில ஏரியாக்களில் போய் பார்த்துட்டேன், அது வந்து ஒரு கௌரவ பிரச்சனை. சாப்பாடு ஆக்கலைன்னா பெரிய கௌரவ பிரச்சனை. அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, இறந்தவருடைய வீடுகளுக்கு சென்று ஆறுதல் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உணவுகளை பரிமாறி சாப்பிட மாட்டாங்க, கவலையோடு இருப்பாங்க. பக்கத்து வீடு அக்கத்து வீடு சொந்த பந்தங்கள் வந்து உணவு தயார் செய்துட்டு வந்து சாப்பிடுங்க. இவங்க மட்டும் இல்லை, உங்கள் கணவன் மட்டும் போகலை, உங்கள் அப்பா மட்டும் போகலை, எல்லாம் போகத்தான் போகிறோம், இப்படி பட்டி கிடக்காதீங்க, சாப்பிட்டு கொஞ்சம் ஆறுதல் சொல்லி நாம் உணவு அளிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கத்தை அப்படியே நேர் உள்டாவை மாற்றி வந்தவர்களுக்கு ஜனாசாவுடைய வீடே விருந்து கொடுக்க வேண்டும் என்ற நீதை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் இது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாம் பாதுகாக்கணும். இது அடக்கம் பண்ணி அது முடிகிற வரைக்கும், முடிஞ்சதுக்கு பின்னாடி பல ஸ்டேஜில் போயிட்டு எல்லாம் பாதுகாக்கணும். ஆக இது போன்ற பிதஅத்துகளை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தரவல் என்பது புரிந்து நடக்கப்படக்கூடிய அந்த ஜனாசாக்கள் எந்த வழிமுறையில் செய்தாலும் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நபி வழி அடிப்படையில் அடக்கம் செய்வர்களுக்கும் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இணக்கம் ஏற்படும், பிரச்சனை ஏற்படும் என்பதையும் வந்திருக்கக்கூடிய ஜமாத்தோடு நெருங்கிய சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். நடக்கக்கூடிய அந்த ஜனாசாவுடைய இறுதிச் சடங்கிலாவது சண்டை சித்திரவு இல்லாமல் அடக்கம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம் சமூகத்துக்கு எல்லாம் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு முதல் குத்பாவுடைய முடிக்கிறேன். வாஹத் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய சகோதர சோர்களே, முதல் உரையில் சொன்னது போல ஜனாசா என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டங்களில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய அனாச்சாரங்கள் பிதஅத்துகள், அதேபோல் அதனை தொடர்ந்து வரக்கூடிய பிதஅத்துகள் எல்லாம் ஏராளமாக சமூகத்திலே மலிந்து கிடக்கிறது. எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தெல்லாம் விட்டு செல்லக்கூடிய நல்ல காரியங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமான காரியங்களை விட்டு சென்றால் அந்த காரியங்கள் நாளை மறுமையில் நமக்கு வந்து சேரும் என்ற மிகப்பெரிய ஒரு உபதேசத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்திருக்கிறாங்க. அதில் 3 செய்திகளை சொல்லும்போது நீங்கள் விட்டு செல்லக்கூடிய நிலையான தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போதே நிலையான தர்மமாக எதையெல்லாம் செய்து விட்டு போக முடியுமோ அந்த ஒரு முயற்சியை பண்ணுவோம். அதற்கான உழைப்புகளை கடுமையாக செய்வேன். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம எதை முன்னோக்கி போயிட்டுருக்கிறோன்னு சொன்னால் நமக்கு லட்சங்களும் கோடிகளும் சேரணும் அப்படிங்கிறதுலாம் ஆசையில் போகிறோமே தவிர சமூகம் பயன்பெறக்கூடிய அளவிற்கு உண்டான சதக்கத்து ஜாரியா என்று சொல்லக்கூடிய நல்லறங்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வங்கள் வந்து கம்மியாக போச்சு. நீங்கள் கோடி கோடியாக லட்ச லட்சமாக சேர்க்குறீங்க, சேர்த்துட்டு போன உடனே அது யாருக்கு போகும்னு சொன்னால் உங்களுடைய வாரிசுக்கு போகும். ஆனால் அதே லட்சத்தை ஒரு பல லட்சங்கள் செலவழித்து ஒரு பள்ளிவாசல் கட்டி வைக்க ஆசை யாருக்காவது? ஒரு பள்ளிவாசல் கட்டி வச்சா அந்த பள்ளிவாசலுக்கு பகரமாக இருந்தால் சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டித்தர்றான். எவ்வளோ பெரிய சிறப்பு! இந்த ஆசை வரணுமா இல்லையா? நான் உலகத்தில் வாழ்கிறேன், என்னால் இத்தனை பள்ளி கட்டி கொடுக்க முடியும், அதனால் இந்த உலகத்தில் நான் வாழும்போது பள்ளி கட்டி கொடுத்து தான் சாவேன் அப்படி கொஞ்சமாக நியத்து வைக்கிறோம்ல. எத்தனை பேருக்கு வருது பள்ளி வந்து இங்கே நம்மள்ட்ட கேட்குறதுனான்னு சொன்னால் எங்கள் ஊரில் பள்ளி தேவைப்படுது, கட்டி தருவாங்களே ஏதாவது லஜ்னா மூலமாக. நாம் 4 பேர் சேர்ந்தால் கட்ட முடியும். அப்படியாப்பட்ட எத்தனையோ வசதி உள்ளவர் இருக்கிறாங்க. ஆனால் அதற்கு மனங்கள் இல்லை, ஆசைகள் இல்லை. நிலையான தர்மமாக செய்து நிலையான ஒரு வாழ்க்கையாக இருக்க பாருங்க. அந்த வாழ்க்கையில் பெறக்கூடிய அந்த இன்பத்தை பெறுவதை விட இந்த உலகத்தில் சேர்க்க வேண்டும் என்ற ஆசைகள் தான் நிறைந்து கிடக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். நிலையான தர்மமாக நிறைய இருக்குது. ஒரு ஆளை படிக்க வைக்கிறதுக்கு பாருங்கள், அது நிலையான
நான் நிலையான தர்மம் மாத்திரமல்ல, அது பயனுள்ள கல்வியை கொடுத்துட்டு போகிறோம், அதற்கு ஒரு முயற்சி பண்ணுங்கள். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்புகள் கிடைச்சுன்னா தனி மனிதர்கள் எத்தனையோ பேர் பல ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து ஒவ்வொரு மாணவர்கள் படிக்க முடியும். ஆனால் அதற்கு கூட முயற்சி செய்வதற்கு நமக்கு மனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யறோம்? யாராவது ஸ்காலர்ஷிப் தருவாங்களா கேட்டு வர்றாங்க பாருங்கள். அந்த ஸ்காலர்ஷிப்பு தருவாங்களான்னு கேட்பவரே வந்து ஸ்காலர்ஷிப் தர முடியும். அப்படியாப்பட்டவர்களை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் மனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்ன? மறு உலக வாழ்க்கை, அல்லாஹ்வால் நாளை கொடுக்கப்படக்கூடிய இன்பகரமான ஒரு வாழ்க்கை, அதில் நிலையாக அழியாமல் வந்து கிடைக்கக்கூடியது அதுதான். ஆக இப்படியாப்பட்ட தர்மங்களையும் பயனுள்ள கல்வியையும் நாம் வந்து உலகத்தில் வந்து என்ன செய்யணும்? முடிஞ்ச வரைக்கும் விட்டுட்டு போகணும். நல்ல பொருளாதாரங்களை எப்படி ஈட்டுகிறோமோ அதே போல் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நல்ல சேவைகளை இந்த உலகத்தில் செய்வதற்கு முயற்சி செய்யணும். நல்ல கல்விகளை இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? விட்டுட்டு நமக்கு ஏதாவது கல்வி இருக்குன்னு சொன்னால் அந்த கல்வியை எப்படியாவது நாம் பூட்டணும், அல்லது இந்த உலகத்தில் அந்த கல்வியை கிடைக்க செய்வதற்கான வாய்ப்புகளை வழிமுறைகளை ஏற்படுத்தணும். அதேபோல் மூன்றாவது, நல்ல குழந்தைகளை நாம் பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உருவாக்கிவிட்டு சென்றால் அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை வந்து சேரும். இதுதான் ஜனாசாவை அடக்கம் செய்த பின்னாடி நாம் இறந்த பின்னாடி வந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அமல்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க என்பதை புரிந்து அதிலே ஆர்வம் காட்டி அதை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.